அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். 1965 வருஷம் சாதுர்மாசியத்துக்காக பெரியவா சென்னைக்கு அடுத்த எண்ணூருக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பள்ளிங்கிற ஒரு தீவில் அனுஷ்டானம் பண்ணியிருந்தா. அந்த காட்டுப்பள்ளியில் பெரியவா இருக்கிறதே, அந்த இடத்துக்கு போய் தரிசனம் பண்ணுறதுங்கிறதே ஒரு தனி அனுபவம். பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய பிரம்மானந்தம். அதுவும் ரொம்ப ரிமோட்டாக இருக்கிற, எந்த ஒரு வசதியும் இல்லாத ஒரு படகுல தான் போகணும். படகுல போய் யாத்திரை பண்ணி அதை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. இன்னும் அங்கே தரிசனம் பண்ணுவாளுக்கெல்லாம் எத்தனை வருஷமானாலும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவே இருந்தது. இந்த காட்டுப்பள்ளியில் பெரியவா தங்கி இருந்தது. இந்த ஆனந்தத்தை கொடுக்கணும், நிறையா நாள் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பலருக்கு பெரியவாளும் அங்கே 4-5 மாதத்துக்கு மேலே அங்கேயே இருந்தா. அப்படி அங்கே இருக்கிறது பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறத பார்த்துட்டு வரும். அந்த காட்டுப்பள்ளி எஸ்டேட் அப்படிங்கிறது சண்முக சுந்தர முதலியார் அப்படிங்கிற பக்தருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தோம். அவளோட பிரார்த்தனைக்கு எனக்கு தான் அங்கே போய் பெரியவா இருக்கா. அப்படி இருந்து நிற்கிறதே ஒரு நாளைக்கு ஒரு கப்பலில் பெரிய கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் அதிகாரி, உயர் அதிகாரி பெரியவா தரிசனத்துக்கு வர்றார். பெரியவா மத்தியானம் பூஜையெல்லாம் ஆகி பிக்ஷாகி உள்ளுக்குள்ள சித்த விஸ்ராந்திக்கு போய் இருந்த சமயம் அப்போ தான் அவர் வந்தார். அவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு உடனே 6 மணிக்கு கப்பலுக்கு போயாகணும். இங்கே சென்னை துறைமுகத்தில் அவர் கப்பலை நிறுத்தியிருக்கார். அந்த கேப்டன் என்ன பண்ணியிருக்கார், இந்த டைம் இருக்கிறதே பெரியவாளை வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால தரிசனம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டார். ஆனால் எல்லாரும் சொன்னால் பெரியவா அப்போ தான் உள்ளே போயிருக்கா, 4 மணிக்கு தான் தரிசனம் கொடுப்பா அப்படின்னு. பெரியவா 4 மணிக்கு வெளியில் வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் இந்த போட்டில் எண்ணூருக்கு வந்து அங்கேருந்து இவர் ஹார்பருக்கு வந்து கப்பலுக்கு 6 மணிக்கு கிளம்பி ஆகணும். அப்படிங்கிறது ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையாக இருந்தால் அவர் அப்படியே தவிச்சுன்னு இருக்கார். பெரியவா 4 மணிக்கு தான் வந்தா, தரிசனம் கொடுத்தா, அவர்கிட்ட பேசியிருந்தா. அவர் ஒரு வங்காளத்தை சேர்ந்த பெங்காலி. அவர்கிட்ட சொன்னால் போசானி அப்படின்லாம் கேட்டால் எல்லாம்ட்டு அஷ்டவசுக்களோட ஃபேமிலி உங்களுதெல்லாம் தெரியுமா அப்படின்லாம் அவருக்கு அவரோட ஃபேமிலியை பற்றி சொல்கிறா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்து இப்படி பேசியிருந்தா நேரம் ஆயிண்டே இருக்கு. அவரோ தவிச்சுன்னு இருக்கார். போகணுமே 6 மணிக்கு கப்பலை பிடிக்கணுமே அப்படின்னா தவிச்சுன்னுக்கா. நான் பெரியவா பாட்டுக்கு அவரோட ஆனந்தமாக பேசிட்டு இருக்கா. அப்போ உடனே பெரியவா கிட்ட, நீ 6 மணிக்கு போய் தான் ஆகணுமோ? ஆமாம் அப்படின்னு. நீ போகலைன்னா உனக்கு தண்டனை உண்டா அப்படின்னு. ஒரு கப்பல் கேப்டன், அது 6 மணிக்கு கிளம்புனா போய் தானே ஆகணும். அவர் என்ன பதில் சொல்றது, முழிச்சுட்டு பிசாத இருக்கார். அப்போது ராமேஷன்கிற ஒரு IAS ஆஃபீஸர் வந்தார். அவர் பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்கார். பெரியவா தரிசனத்தெல்லாம் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், எனக்கு டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுத்து, நான் போகிறேன், அப்படியே பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அப்போ பெரியவா கிட்ட, நீ எப்படி வந்த அப்படின்னு. நான் ஒரு ஜீப் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு. ஜீப் அங்கே எண்ணூரில் நிறுத்திருக்கேன், அக்கறையில். நான் போட்டில் வந்துட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இப்போ அந்த போட்டில் போய் அங்கேருந்து ஜீப்பை பிடிச்சி நான் ஊருக்கு போகிறேன், ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, இந்த கேப்டனை காமிச்சு, இவர் 6 மணிக்குள்ளே போய் கப்பலில் ஏறிக்கணும், பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு தண்டனை உண்டு. நீ ஒன்று பண்ணு, இவர் பஸ்ஸு பிடிச்சி மற்ற இதுலையான்னு போகிறதா இவருக்கு லேட் ஆகிடும். நீ உன்னோட ஜீப்பில் அழிச்சுன்னு போய் நேராக ஒரு 6 மணிக்குள்ளே ஹார்பரில் சேர்த்துட்டு நீ அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போய் உன் வேலையை பாரு அப்படின்னு. இது இந்த கேப்டனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு ஆள் வரப்போறாரு, ஜீப்பை எடுத்துன்னு வரப்போறாரு, அதில் சௌரியமாக அனுப்பி வைக்கணுங்கிறதுக்காக தான் போல இருக்குது பெரியவா. இவரோட ஏதோ குடும்ப கதையெல்லாம் பேசிட்டு மற்ற கதையெல்லாம் பேசிட்டு டயத்தை ஓட்டின்னு இருக்கா. இது நமக்கு வேணா ஒரு த்ரில்லாக இருக்கலாம், நமக்கு வேணா என்ன ஏது நடக்க போகிறது, பின்னால் நடக்க போகிறது நமக்கு தெரியாததுனால நமக்கு கவலையெல்லாம் இருக்கலாம். இவ தற்கால ஞானியாக இருக்கிறதுனால இப்படி ஒருத்தர் வர்ற ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதனால் கவலைப்படாதேங்கிறதுக்கெல்லாம் வாயால் சொல்லுவாளோ சொல்லாத இப்படி அனுகிரகம் பண்ணுறா. இப்படி அந்த கேப்டனுக்கு நடந்தது. ஆடி அமாவாசை வந்தது. ஆடி அமாவாசை வந்தோடனே நாள் இந்த சண்முக சுந்தர முதலியார் அப்படின்னு சொன்னேன், அந்த எஸ்டேட் மேனேஜர் கிருஷ்ணானந்தம், அந்த கிருஷ்ணானந்தத்தில் கூப்பிட்டு சொன்னால், நாளைக்கு ஆடி அமாவாசை, இங்கே சமுத்திர ஸ்நானம் ரொம்ப விசேஷம். சுத்தீவிர எல்லா பக்கமும் சமுத்திரமாக தானே சூழ்ந்துருக்கு. சமுத்திர ஸ்நானம் பண்ண போகிறேன். நான் போனால் எல்லாரும் வருவா, இங்கே இருக்க ஜனங்கள்லாம் வந்துடுவா. அப்படி வந்தால் பல பேருக்கு நீஞ்ச தெரியாது, எல்லாம் இருக்கலாம். இந்த சமுத்திரம்ங்கிறது இந்த இடத்துல போய் இறங்கி ஸ்நானம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்நான கட்டமாக இல்லாததுனால ஆழம்லாம் எப்படி இருக்கு, என்ன எதுன்னு தெரியாது, என்ன ஆபத்துன்னு தெரியாது. அதனால் நீ என்ன பண்ணு, இந்த மீன் பிடிக்கிறவாள்லாம் அந்த தீவில் நிறைய மீன் பிடிக்கிறவாள்லாம் தான் இருக்கா.
அந்த செம்படவர்கள்லாம் இத்தனை பேர் நிறைய பேரை போய் சமுத்திரத்துல ரெடியா இருக்க சொல்லும். அப்படி யாரானும் இங்க வரத்தே சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ண வந்தா தவறு ஏதானு ஆயிடுச்சுன்னா அவளை காப்பாத்துறதுக்கு அவளை ரெடியா அலர்ட்டா இருக்கணும், இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா. மேனேஜருக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த பெரியவா எப்படி பார்த்து பார்த்து ஒரு கவலையோட எப்படி இல்லை ஒரு பொறுப்பா ஒரு காரியம் பண்றா. நாமளா இருந்தா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கிடுகிடுன்னு எல்லாரும் போய் இறங்கிடுவோம், அப்படி ஏதானு ஆயிடுச்சுன்னா அப்புறம் பின்னாலதான் பெரியவா ஏதானும் வருமுன் காக்கிறது அப்படிங்கிறாப்புல பெரியவா இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்றாளேன்னு அவர் எல்லாம் அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருந்தார். மறுநாள் ராத்திரி படுத்து நுட்டா பெரியவா. ஒரு 10 மணி இருக்கும். ஒரு பெரிய ஜட்ஜி ஒருத்தர் அவர் தரிசனத்துக்கு வந்தார். படுத்துட்டே அவரோட பெரியவா பேசின்னு இருக்கா. இப்படி பேசிகிட்டே இருக்கிறதே பெரியவா சொல்றா, சில பேருக்கு வேலைக்கு புதுசா வேலைக்கு போறதா இருந்தா பயமா இருக்கும், சில பேருக்கு பரீட்சை எழுதுறதா இருந்தா பயமா இருக்கும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம் மாதிரி எனக்கு சமுத்திரத்துல இறங்கி ஸ்நானம் பண்ணணும்னா பயமா இருக்கு அப்படின்னா. நாளைக்கு அமாவாசை சமுத்திர ஸ்நானம் பண்ணணும்னு இருக்கு, ஆனா சமுத்திரத்துல இறங்கி ஸ்நானம் பண்ண பயமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டு பள்ளியில அக்கம் பக்கத்துல இருக்கலாம் கேட்டு பழைய எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன பெரியவா சமுத்திரத்துல இறங்கி ஒழிக்கிறது பயம்னு சொல்றாளே அப்படின்னு. ஏன் பெரியவா பரீட்சை எழுதுறதுக்கு பயமா இருக்கும் வேலைக்கு போறதுக்கு பயமா இருக்கும் அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை. அங்க இருக்கிறதுல ஒரு பையனுக்கு என்ன பண்ணார், நல்ல பிஇ படிச்சிருந்தார், நல்ல மார்க்கெல்லாம் வாங்கி அவருக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சு கொடுத்தோம். ஆனா உத்தியோகத்துல போய் சேர்றதுக்கு பயந்துட்டு சேராதே இருக்கார். அதனால பெரியவா என்ன பண்ணி சில பேருக்கு பரீட்சைக்கு இது வேலைக்கு போறதுக்கு பயப்படுவார். இன்னொரு பையனால அவர் பலதரம் பரீட்சை எழுதிட்டு பரீட்சைனாலே அவர் பயத்திலேயே ஃபெயிலா போயிட்டார். நன்னா படிக்கிறவராக இருந்தா கூட பரீட்சைங்கிற அந்த டென்ஷன் பயத்துல பரீட்சை சரியா எழுதாத ஃபெயில் ஆயிட்டார். 7 தரம் ஃபெயில் ஆயிட்டார். அதைத்தான் பெரியவா சொல்றா, சில பேருக்கு வேலைக்கு போறதா இருந்தா பயமா இருக்கும், சில பேருக்கு பரீட்சைக்கு போனா பயமா இருக்கும், எனக்கு சமுத்திரத்துக்கு குளிக்க போகணும்னா பயம் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணா, புது பெரியவா ஸ்நானத்துக்கு போவா, அதனால அவளோட போகட்டும், நான் நாளைக்கு போறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டா. நான் இங்கேயே குளிச்சுறேன், போறதில்லைன்னு சொல்லல, புதுப்பெரியா வேணா ஸ்நானத்துக்கு போட்டும், நான் இங்கேயே குளிச்சுடுறேன் அப்படின்னு விட்டார். இது ராத்திரி ஆயிடுத்து. மறுநாளைக்கு விடிகாரத்தால் ஆடி அமாவாசை பொழுது விடிஞ்சுது. ஆடி அமாவாசைக்கு புதுப்பெரியா ஜெயேந்திர சுவாமியில் சமுத்திரத்துக்கு ஸ்நானம் பண்ண போனா எல்லா ஜனங்களும் கூட போச்சு. பெரியவா தான் முன்னாலேயே எஸ்டேட் மேனேஜர்கிட்ட சொல்லி எந்த மீனவர்கள்லாம் நிறுத்தி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காளே, எல்லாம் பாதுகாப்பா எல்லாம் வந்தா எல்லாரும் ஸ்நானம் மட்டும் சௌக்கியமா வந்தாச்சு. 2 கால பூஜையும் ஆயிடுத்து. ஆனா ஒரு 12 மணி 1 மணிக்கு பெரியவா என்ன பண்ணா கிளம்பினா மாத்தியானிக ஸ்நானத்துக்கு போயிட்டா. இந்த பெரியவாளோட பக்தா குழால நாகலட்சுமி, பொள்ளாச்சி ஜெயம், வீணநீலா அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. இது இந்த வீணநீலா தான் ரொம்ப அழகா சொல்றா. எங்களுக்கு தெரியும் ராத்திரி பெரியவா சமுத்திரத்துக்கு போறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னதெல்லாம் இது ஏதோ பெரியவா என்னத்தையோ காரணம் வச்சுன்னு சொல்றா. பெரியவா எத்தனை இடத்துல போய் சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணியிருக்கா, பெரியவாளுக்கு என்ன பயமான்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என்னமோ ஏதோ சொல்றா அப்படின்னு எங்களுக்கு தெரியும். பக்கத்துல இவ்வளவு சமுத்திர கரையில இருந்துன்னு பெரியவா ஆடி அமாவாசை அன்னைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணாத இருக்க மாட்டான்னு தெரியும். நாங்களாம் எதிர்பார்த்திருந்தோம் ஒரு கால் மாத்தியானிய ஸ்நானத்துக்கு போவான்னு. அதே மாதிரி நாங்க எதிர்பார்த்தாப்லயே பெரியவா மாத்தியானிய ஸ்நானத்துக்கு போனா. கார்த்தாலே எல்லா ஜனங்களும் குடிச்சுட்டதுனால அவ்வளவு கூட்டம் இல்லை. இந்த நீலா, ஜெயலட்சுமி, இந்த நாகலட்சுமி மாதிரி சில பக்தாள்லாம் மட்டும் கூட போறா. கூட போனா எல்லாரும் ஸ்நானத்துக்கு, இவாளும் பெரியவா ஸ்நானம் எடுத்தே நம்மளும் ஸ்நானம் பண்ணாத இருக்கக்கூடாது, மாத்தியான விசேஷம்னு எல்லாரும் இறங்கிட்டா. பெரியவா எல்லாரும் தாண்டி சமுத்திரத்துல போய் நின்றுட்டு இவாளெல்லாம் எல்லாரையும் இறங்கி எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு கரையேறுங்கன்னு கையை காமிச்சு எல்லாரையும் ஸ்நானம் பண்ணி கரையேற்றி விட்டு அப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டு கரையேறி வந்தா. இந்த வேணு நீலா சொல்லுவோம், பெரியவா சமுத்திரத்துக்கு அப்படி நின்றுட்டு எல்லாரையும் ஸ்நானம் பண்ண சொல்லிட்டு கரையேறுங்கன்னு கையை காமிச்சு கரையேற்றி விட்டது எப்படி இருந்ததுன்னு. நம்மளெல்லாம் கரையேற்றுறதுக்கு தானே வந்திருக்கா பெரியவா, இந்த சாதாரண சமுத்திரத்திலேருந்து தான். பிறவி பெருங்கடல்னா கரையேற்றுறதுக்குன்னா நமக்கு வந்திருக்கா. அது ஆச்சரியமா இருந்தது. அன்னைக்கு பெரியவா தன் வாக்கால கையும் காமிச்சு எல்லாரும் கரையேறுங்கோன்னு சொல்லி நம்ம அத்தனை பேரையும் கரையேற்றிட்டு தான் கரையேறினது. அதான் சொல்லி உருகிறா அந்த அம்மா. பெரியவா அப்படி கரையேற்றி விட்டுருக்கா, நம்மள கரையேற்றி விட்டுருக்கா. பிறவி பெருங்கடல் நீந்துவர் யாரு, இறைவனடி சேர்ந்தவான்னா பிறவி பெருங்கடலை நீந்துவர்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்படிதான் இந்த பவசாகரத்திலேருந்து நம்மளை தூக்கி உத்தாரணம் பண்ணி கரையேற்றுறதுக்கு தானே, கரை சேர்க்கறதுக்கு தானே அந்த குருநாதன்கிறவரே இருக்க. மீரா மாதா சொல்றாரு, அந்த என்ன பண்ணினார், அந்த குருவோட
பவசாகர சபு சுககீஹே பிகரணிக்கி முஜே தரணனக்கி அப்படிங்கிற அந்த பிறவி பெருங்கடல் எப்படி ஆயிடுத்துன்னர். தண்ணியே இல்லாத வத்தி போச்சு, அதை தாண்ட உபாயம் தேடும் கவலை என்னை விட்டு போச்சு, நிம்மதி அடைந்தேன், உலகம் மறந்தேன், ஆனந்தம் நான் அடைந்தேன் அப்படின்னு மீராமாதா வர்ணிக்கிறாள். அந்த குருவை சரணாகதி பண்ணினோன்னு, அவன் காலில் விழுந்தோன்னு, அவர் அண்டினோன்னு சமுத்திரத்துல கரையேறது கூட இல்லையாம். மீராமாதா இன்னும் ஒருபடி தாண்டியே போயிட்டா. என்னென்ன இந்த சமுத்திரமே வத்தி போச்சு, அப்புறம்னா அது கரையேறணும், அதுக்கு என்ன உபாயம், இனிமே அதுக்கு படகு தேடணுமா தோணியை தேடணுமா அப்படின்லாம் நம்ம கவலைப்படணும். ஒரு கவலைக்கும் இடம் இல்லாத சமுத்திரமே வத்தி போச்சு அப்படிங்கிற. அப்படிதான் இந்த எண்ணூர்லையும் ஆடி அமாவாசைக்கு அத்தனை பேரையும் கரையேறுங்கோ கரையேறுங்கோ கரையேறுங்கோன்னு சொல்றா. பெரியவா சொல்லி கரையேற்றிருக்கா. நமக்கு இப்போ ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னர், இதை மாதிரி சரித்திரத்தெல்லாம் இதை மாதிரி வரலாறெல்லாம் நாம இப்போ சொல்லி கேட்டா கூடவே நமக்கும் அன்னைக்கு ஸ்நானம் பண்ண பரன் நாமும் கரையேறத்தான் நிச்சயம், சர்வ நிச்சயம். ஏன்னா புண்ணிய ஸ்லோகால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்பேற்பட்ட மகான்களோட சரித்திரம்லாம் அவதார புருஷாரோட சரித்திரத்துல நம்ம திருப்பி திருப்பி கேட்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு, அதெல்லாம் கேட்டாலே, அதெல்லாம் நினைச்சாலே, அதெல்லாம் அந்த நிகழ்ச்சிகள்லாம் ஸ்மரிச்சாலே நமக்கும் எல்லா பலனும் கிடைச்சிருது. நாமளும் இந்த ஜென்மாந்திர பிறவி பெருங்கடல்லேருந்து ஏறுள்ளோம். இப்படி இந்த வேணநீலா வாழ்க்கெல்லாம் கரையேற்றுற ஒரு நிகழ்ச்சி. பக்கத்துல சிந்தாமணீஸ்வரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதுவும் ஒரு சின்ன ஐலாண்டு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமா இருக்கும். சிந்தாமணீஸ்வரம் ரொம்ப பிராச்சீனமான கோவில். அந்த சிந்தாமணீஸ்வரர் தரிசனம் பண்ணணும்னு பெரியவா போனா. போற வழியில பார்த்தா செக்கச்சவேன்னு பூத்து குலுங்கின்னு ஒரு மரம்லாம் இருந்தது. அதை பார்த்துட்டு இந்த சண்முக சுந்தரம் இல்லையாட்ட கேட்டா, இந்த மரம் என்ன மரம்னு தெரியுமான்னார். அது ஒரே வனாந்திரமா இருக்கு, பல மரங்கள் இருக்கு, அது பலதுக்கு நமக்கு பேரு எல்லாம் கூட தெரியாதே. அவருக்கு புரியல. பெரியவா சொன்னா, இதுதான் கதம்ப விருட்சம்னு பேரு. மதுரையில மீனாட்சிய கதம்ப வனவாசினி அப்படிங்கிறோம். கதம்ப காடா இருக்கிற அந்த வனத்துல இருக்கிறது தான் கதம்ப வனவாசினி. அம்பாளுக்கு இந்த கதம்பம்ங்கிற இந்த விருட்சம் ரொம்ப விசேஷம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த மரம் இருந்தாலே எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கே பரம பவித்திரம், ரொம்ப விசேஷம். உன்னோட இந்த எஸ்டேட்ல இந்த கதம்ப விருட்சம் இருக்கு, இன்னைக்கு தான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதால அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணினா ரொம்ப விசேஷம், அம்பாளுக்கு இது ரொம்ப பிரீத்தியான புஷ்பம். இதனுமே நாளையிலேருந்து இந்த கதம்ப புஷ்பத்தை எனக்கு அர்ச்சனைக்கு வேணும் அம்பாளுக்கு அப்படின்னு சொல்ல, அந்த மரத்தோட விசேஷத்தெல்லாம் சொல்ல எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி முத நாளே அது என்ன பண்ணும், பவழமல்லி மாதிரி எப்படி இருக்கும்னா அந்த கதம்ப புஷ்பம் பெரிய மரமா இருக்கும், செக்கச்சவேன்னு குங்குமப்பூ மாதிரி இருக்கும், மெல்லிசு மெல்லிசா அப்படியே குங்குமப்பூ மாதிரி இருக்கும். அதை பறிக்க முடியாது, அப்படியே கொட்டிடும், பல பலன்னு பவழமல்லி மாதிரி கீழே கொட்டும். அதனால என்ன பண்ணா, முத நாளைக்கு அந்த இடத்த ராத்திரியே சுத்தம் பண்ணி வச்சு அந்த இடத்துல சாணி ஜலம்லாம் தெளிச்சு ஒரு ஈர துணியை போட்டு வச்சிருவா. போட்டா கார்த்தால பார்த்தீங்கன்னா அது முழுக்கலும் புஷ்பம் கொட்டியிருக்கும். அப்படியே வாரின்னு வந்துடலாம். இப்படிதான் வாரி எடுத்துன்னு வந்து இந்த புஷ்பத்தை சேகரிச்சு அதுக்கு மறுநாள்லேருந்து பெரியவா அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அம்பாளுக்கு அள்ளி 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 கதம்ப புஷ்பத்தினால அர்ச்சனை. இந்த வேணநீலா இந்த நந்தனத்துல அவ வீடு, இது பெரியவா அந்த கதம்ப விருட்சத்தை பத்தி இவ்வளவு விசேஷமா சொல்லி அதை அப்படி பெரியவா அர்ச்சனை பண்ணினது பார்த்ததுனால அங்கேருந்து ஒரு கண்ணு எடுத்துன்னு வந்து நந்தனத்துல வச்சு இன்னமும் அந்த புஷ்பம் விருட்சம் கூட இருக்கு போல இருக்கு. இப்படி அந்த கதம்ப வனமா இருந்திருக்கு. அந்த கதம்ப புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணினா ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். குங்குமப்பூவால அள்ளி அள்ளி போட்டு அர்ச்சனை பண்ணா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அது இந்த காட்டுப்பள்ளியில இருந்தது. அதே மாதிரி பரணிமணி அப்படின்னு சொன்னேன், அவர் ஒரு தரம் போயிருக்கார். அவளோட தெரிஞ்ச ஒரு வித்வான், வேத வித்வான், அவருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், இவ எல்லாரும் போய் தரிசனத்துக்கு இருக்கா. பெரியவா தரிசனம் கொடுத்துட்டு இருக்கிறதே என்ன பண்ணா, ஒரு ஆரஞ்சு பழம் வச்சிருந்தது, அதை கையால் எடுத்து உரிச்சுட்டே இருக்கா. உரிச்சுட்டே அந்த வித்வான்ட்டையும் இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ட்டையும் பேசிட்டு இருக்கா. அந்த வித்வான்கிட்ட கேட்டா, அவர் வைதிகரோ இல்லையோ, உனக்கு மாதம் என்ன வருமானம் வருது அப்படின்னு. ஏதோ 300 ரூபா 400 ரூபா வரும் அப்படின்னு. அது உனக்கு கொடுத்தனத்துக்கு போருமோ இதான கடன் வாங்குவியோ அப்படின்னு. இல்லை போராது, 10-20 அப்பப்போ இதான கடன் வாங்குவேன் அப்படின்னு. இது இந்த வைத்தியர்கிட்ட கேட்டா. உடனே பக்கத்தில் இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்கிட்ட கேட்குறான், உனக்கு என்ன சம்பளம் அப்படின்னு. அவர் 10,000 ரூபா அப்படின்னு. நீ கடன் வாங்குவியோ அப்படின்னு. அவர் உடனே வாங்குவேன் அப்படின்னு. எவ்வளோ வாங்குவேன்னு, ஏதோ 1000-2000 வாங்குவேன் அப்படின்னு. இது சொன்னோன்னு பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, இப்போ நமக்கு வருமானத்துக்கு வச்சுட்டு கடன் அப்படிங்கிறது இல்லை, நமக்கு எத்தனை வந்தாலும் போறல அப்படின்னா எத்தனை வந்தாலும் நம்ம கடன் வாங்க வேண்டியிருக்கு. முதல்ல மனுஷனுக்கு சந்துஷ்டி வேணும்.
இருக்கிறத வச்சுண்டு கொடுத்தனம் பண்றது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வேணும். நம்ம தேவைகளை பெருக்கிண்டே போறோம். அதனால அதுக்கேத்தாப்புல வருமானம் ஈடுகட்ட முடியலன்னா உடைய கடன் வாங்கி செலவழிக்கிறோம். இப்படி கடன் வாங்கி செலவழிச்சா எத்தனை நாளைக்கு இது காலக்ஷேபம் பண்ண முடியும்னு தெரியல. இதை நாம முக்கியமா எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பெருசா உபதேசம் பண்ணினா. இது ரொம்ப நமக்கு அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய உபதேசம். பெரியவா கடன் வாங்கப்படாது அப்படிங்கிறதுல எவ்வளவு ரொம்ப முக்கியமா இருந்தா அப்படின்னு. கடன் வாங்கினா என்ன அப்படின்னு நாம கேட்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே இப்போ ஒரு கல்ச்சர் வந்துட்டு இல்லையோ, கிரெடிட் கார்டு அப்படின்னு. கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கணும்னா கூட உடனே கிரெடிட் கார்டு அப்படின்னு. இது ஏதோ மேல்நாட்டு கலாச்சாரம். நமது தேசத்து கலாச்சாரம் என்னென்ன, சிறுக கட்டி பெருக வாழணும் அப்படின்னு. 10 ரூபா சம்பாதிச்சாலும் அதுல 8 ரூபாயை செலவழிச்சுட்டு 2 ரூபாயை சேர்க்கறது அப்படிங்கிறது தான் நம்மளோட தேச கலாச்சாரம். அப்படிதான் நமது மூதாதையெல்லாம் இருந்திருக்கா. அதனாலதான் ஒரு குறையும் இல்லை, எல்லாரும் சுபீட்சமா சௌக்கியமா இருந்தா. அதான் பெரியவா ஆசைப்பட்டா கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு. கடன் வாங்குறது நமது தேசத்தில் நம்ம மூதாதையெல்லாம் எப்படி கவலைப்பட்டிருக்கான்னு கம்பர் சொல்றார். ராவணனை பத்தி வர்ணிக்கிறதே அவன் எப்படி இருந்தான், கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிறார். இதுல நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க, ராமாயணத்திலே கம்பராமாயணத்தை நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாலே போறோம். யாரு கடன் வாங்கினவன் மாதிரி பயப்பட்டான் அப்படின்னர், லங்காதிபதியான ராவணன். அவனோட பிள்ளையே இந்திரனை ஜெயிச்சு இந்திராதி தேவதைகள்லாம் அவன் சொல்றதை கேட்டிருந்தா. அப்பேற்பட்ட பிள்ளையை பெற்றவன், அப்பேற்பட்ட அந்த லங்கேஸ்வரன் எப்படி கவலைப்பட்டான், கடன் வாங்கினவன் நெஞ்சம் போல தூக்கம் வராத கவலைப்பட்டான் அப்படிங்கிற. அப்படின்னா கடன் வாங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு நமக்கு தெரியறது. அதான் நீங்க பெரியவா சொன்னா. அதனால இவர் 300 ரூபாய் சம்பாதிக்கிறோம் கடன் வாங்குற, நீ 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் கடன் வாங்குற. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு, யாருக்கும் திருப்தி ஏற்படல, சந்துஷ்டி இல்லை. கடன் வாங்கியான ஆடம்பரமா செலவழிக்கணும்னு தான் நம்ம இருக்கோம்னு தோன்றது. அதை குறைச்சிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு உபதேசம் பண்ணிட்டு என்ன பண்ணா, இது பேசினே இருக்கிறதே இந்த சாத்துக்குடியை ஒன்று எடுத்து ஆரஞ்சு எடுத்து உரிச்சுட்டே இருக்கா இல்லையா, தோலியெல்லாம் உரிச்சுட்டா. அந்த உரிச்ச பழத்தை இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து, இதுல எத்தனை சொலை இருக்கு பாரு அப்படின்னா. இதுக்கு அவர்கிட்ட சொல்லணும், வேற யார்ட்டன்னு சொல்லி எண்ணப்படாதோ, காரணம் இருக்கு. அவர் ஒன்னே எண்றதுக்காக என்ன பண்ணினார், அப்படியே ரவுண்டா இருக்கிறதே எண்ணினா தட்டுக்கிட்டு போயிட போறதே. இந்த 2 அப்படி விண்டர் விண்டோன்னு ஒன்னுத்துல ஒரு கையில இருக்கிறதுல பார்த்தாரு 6 சொலை இருந்தது, இன்னொரு கையில பார்த்தாரு 5 சொலை இருந்தது. 11 சொலை இருக்கு அப்படின்னு. அந்த 11 எப்படி இருக்குன்னு, இந்த கையில பார்த்தா 6 இருந்தது, இந்த கையில பார்த்தா 5 இருந்தது. உடனே 6 5 இருக்கு அப்படின்னு உடனே பெரியவாசி, அதனாலதான் இது ஆரஞ்சுங்கிறோமோ அப்படிங்கிற. 6 5 6 சொலை இருக்கிறதுனால இது ஆரஞ்சுன்னு சொல்றோமோ அப்படின்னு பேசிட்டு, இத ஷட்பஞ்ச பலம்னு சொல்லலாமோ அப்படின்னா. 6ன்னா ஷடு, பஞ்சம்னா 5, அதனால இதை ஷட் பஞ்சபலம்னு சொல்லலாமோ அப்படின்னா. இதைத்தான் பெரியவா கேட்டா. இது சொன்னோன்னு அந்த வித்வானும் வேத வித்வானும் இந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசரும் கண்ணால தாராதரியா தண்ணி குட்டின்னு ஏந்துண்டா பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணினா. இதை பார்த்து இந்த பரணிமணிக்கு புரியல. என்ன பெரியவா ஷட்பஞ்சபலம்னு சொல்லலாமோன்னு தானே சமஸ்கிருதத்துல இதை சொல்லாமன்னு பேரை கேட்டா, அதுக்கு எதுக்கு இவாள்லாம் உணர்ச்சி வசப்பட்டுன்னு அழுதுன்னு நமஸ்காரம் பண்றா அப்படின்னு. அதுக்கு பின்னணி என்னன்னா, இந்த வேத வித்வான் அந்த இன்கம் டேக்ஸ் வீட்டு ஆபீசர் வீட்டுல வாத்தியார்னு சொன்ன இல்லையா, புரோஹிதர், ஒரு தடவை வீட்டுல ஏதோ பூஜை பண்ணி வைக்க போயிருக்கார். அப்ப பூஜை பண்றதே இந்த ஆரஞ்சு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணியிருக்கா. அந்த ஆரஞ்சு பழத்தை நைவேத்தியத்துல இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நம்ம மந்திரம் சொல்றதே, இந்த வித்வானுக்கு வேதம் படிச்சவருக்கு நாரங்கபலம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஆரஞ்சுக்கு, இந்த நாரங்கபலம்ங்கிறது சட்டுன்னு வாயில வரல. அதனால என்ன பண்ணிட்டு ஷட் பஞ்சபலம் அப்படின்னு விட்டார். அதாவது ஆரஞ்சு அப்படிங்கறத நேர அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டார், ஷட் பஞ்சபலம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை சொன்னோன்னு இந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசர் அவர் வாத்தியார கோச்சுண்டார். என்ன போய் நாரங்கபலம் சொல்ல, நீ பாட்டுக்கு ஷட் பஞ்சபலம் அது இதுன்னு வாயில வந்து சொல்றீங்களே, நீங்களாவே பேர் கண்டுபிடிக்கிறீங்களே அப்படி எல்லாம் கோச்சின்னு இருக்கார். அது எப்போ நடந்தது. அதைத்தான் இப்ப பெரியவாசுரா இதை ஷட் பஞ்சபலம்னு சொல்லலாமோ அப்படின்னு. இதை எதுக்கா அப்படி சொல்லி காமிச்சான்னு பெரியவா, ஒரு வேத வித்வான் உனக்கு ஆத்து வாத்தியார் ப்ரஹஸ்பதி ஸ்தானத்துல இருக்கிறவர், அவர் சொல்றார் ஏதோ நாரங்கபலம்ங்கிறது மறந்து போயிடுத்து ஷட் பஞ்சபலம்னு சொன்னார், இருந்துட்டு போறதே. நாம உடனே பவ்யமா கேட்கலாமே, என்னமாமா நீங்க ஷட்பஞ்சபலம்னு சொல்றீங்களே, நாரங்கபலம் தானே இதுக்கு பேரு, ஷட்பஞ்சபலம்னு சொல்லலாமா அப்படின்னு அவர்கிட்ட திருத்திக்கலாம் கேட்கலாமே. அப்படி இல்லாத என்ன அப்படி சொல்றீள் அப்படி சொல்றேன்னு அவரை விரட்டினா, மரியாதை குறைவா பேசினா அது பெரியவாளுக்கு பொறுக்கல. அதாவது அந்த வேதம் படிச்சவாளை ஒரு ஆச்சாரியன்கிற ஒரு ஸ்தானத்துல வச்சுட்டு, ஒரு குருங்கிற ஸ்தானத்துல வச்சுட்டு,
அவளை நம்ம இஷ்டப்படி நம்மளோட ஏதோ ஒரு பெரிய பதவியில் இருக்கும், பட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த அகம்பாவத்தினால அவளை அவமரியாதையா நடத்தினா அது பெரியவாளுக்கு ரொம்ப மனசு தாபத்தை கொடுக்கும். அவள் அதை பொறுத்துக்க மாட்டா. இது அவரை திருத்தணும், அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை திருத்தணுங்கிறதுக்காகவே போல இருக்கு இன்னைக்கு இங்கே வரவழிச்சு தானே அந்த ஆரஞ்சு பழத்தை உரிச்சு அவர் கையில் கொடுத்து எத்தனை பழம்னு எண்ண சொல்லி அவர் 6, 5ன்னு சொல்ல ஆரஞ்சு பழம்னு சொல்ல இதை ஷட்பஞ்ச பலம்னு சொல்லலாமோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு, அப்படி சொன்னதுனால ஒன்றும் பெரிய தோஷம் இல்லை, தப்பு இல்லை அப்படிங்கிறத அவருக்கு நிரூபணம் பண்ணினா. அது அவர் உணர்ந்ததுனால்தான் அவர் வருத்தப்பட்டுன்னு தப்பு தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்டு பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணு. இதுதான் பெரியவாளோட குணாதிசயங்கள். நாம் எங்கேயோ நம்ம வீட்டில் நடக்கிறதா இருந்தால் கூட தப்பு பண்ணினோம்னா அண்டச்சராச்சரத்தில் எங்கே எந்த தப்பு நடந்தாலும் அது அந்த மகானான அவள் சந்நிதிக்கு போனால் உடனே அதை ரியாக்ட் பண்ணி நம்மளை கரெக்ட் பண்ணணும். அவளுக்கு அதுதான் நம்மளை நேர்வழிப்படுத்தி நம்மளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நமக்கு தெளிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நம்மளை கரையேற்றுறதுக்காக தானே அவள் அவதாரம் பண்ணி வந்திருக்கா. அதுதான் அதோட லட்சியமாக இருக்கிறதுனால நமக்கே அந்த நிகழ்ச்சிகள்லாம் மறந்து போனால் கூட பெரியவா இப்படிலாம் நமக்கு ஞாபகப்படுத்தி அனுகிரகம் பண்ணுவா. இப்படி பல நிகழ்ச்சிகள் அந்த காட்டுப்பள்ளியில் நடந்தது. அந்த வருஷம் 1965 வருஷம் தீபாவளி. அந்த தீபாவளி அன்னைக்கு பெரியவா என்ன பண்ணா, முத நாள் இந்த மெட்ராஸ் பட்டணத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் எல்லா ஆஸ்பத்திரிக்கும் வியாதியஸ்தாள்லாம் இருக்கா. தீபாவளிங்கிறது நமது மதத்தில் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. பெரியவா ரொம்ப அழகாக சொல்லுவா. பகவத்கீதைக்கு தம்பி எப்படிம்பா தீபாவளியை. எத்தனையோ ஞான நூல்கள் இருந்தாலும் பகவத்கீதைக்கு அவ்வளோ என்ன பெரிய விசேஷம் அப்படின்னர், பகவானோட வாயாலேருந்து நேரம் வந்தது. பகவான் உவாச்சு அப்படின்னு அவரே சொன்னது. அதனால தான் அதுக்கு கீதைக்கு அவ்வளோ உயர்வு. அதே மாதிரி எத்தனையோ பண்டிகைகள் இருந்தால் கூட தீபாவளிக்கு என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, உலகத்தில் பொதுவாகவே மனுஷ சுபாவம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்தா துக்கம் வந்துடுத்தா உடனே யாரும் நன்னா இருக்கிறவளை பார்த்தா நமக்கு உடனே ஒரு அசிகை வரும். ஐயோவா அப்படி இருக்காளே, நாம் எந்த கஷ்டப்படுறோமே, அவள் அப்படி பண்ணுறாளே அப்படின்னு தானே இருக்கும். இயற்கையில் இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த தீபாவளிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த கீதை எப்போ வந்ததுன்னு ஞானோபதேசம் பண்ணணும்னா சாந்தமாக அமைதியாக ஒரு நதிக்கரையில் மரத்துக்கடியில் உட்காந்து கேட்குறவரும் அமைதியாக இருந்துன்னு சொல்கிறவரும் அமைதியாக இருந்துன்னு சொன்னால் தான் ஞானம் ஏறும். ஆனால் கீதை எப்படி இருந்ததுன்னு போர்க்களத்தில் எப்போ யாருதலை போகுமோ யாருக்கு என்ன ஆபத்து இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சமயத்தில் நடந்தது. இந்த சூழ்நிலை சந்தர்ப்பமே விரோதமாக இருக்கு, அதில் போய் ஞானோபதேசம் பண்ணார். அதனாலேயே அதுக்கு ஒரு உயர்வு. அதே மாதிரி இந்த தீபாவளி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறது கொண்டாடுறதுங்கிறது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதே தான் கொண்டாடுவோம். ஆனால் இந்த தீபாவளி என்னென்ன, நரகாசுரன்கிற அசுரன் காலமான தினம் நரகாசுர வதம் நடந்தது. அந்த நரகாசுர வதத்துக்கு ஆயிருக்கு. அந்த நரகாசுரனோட தாயாரான பூமாதேவி பகவான்கிட்ட கேட்குறா, என் பிள்ளையால உலகமே கஷ்டப்பட்டுருத்து, அதனால அவன் போன நாளையான எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடட்டும், அவன் அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சின்னு ஸ்நானம் பண்ணி புதுசெல்லாம் எடுத்துன்னு பட்சணங்கள்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா கொண்டாடட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினா அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்றது. இதைத்தான் பெரியவா ரொம்ப விசேஷமா சொல்றா. நாம ஒரு கஷ்டப்பட்டா அடுத்த வாரம் கஷ்டப்படணும்னு தான் நினைப்போம், அடுத்தவா சந்தோஷப்பட்டா நமக்கு பொறுக்காது. ஆனா இங்க என்னன்னா தலகீழ இருக்கு. தான் புஸ்தர சோகம் பட்டாலும் பரவாயில்ல, எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும்னு தீபாவளியை கொண்டாடணும்னு பூமாதேவி வரம் வாங்கினதுனால தீபாவளிக்கு உயர்வு அப்படின்னு சொல்லி இந்த தீபாவளி எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இந்த 65ஆம் வருஷம் வியாதியஸ்தாளாக இருந்தால் கூட அவளுக்கும் எண்ணெய் பட்சணம் எல்லாம் கொண்டு கொடுத்து ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக கொண்டு கொடுத்து அவளும் தீபாவளி கங்கையை கொண்டு கொடுத்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி பெரியவா அனுகிரகம் பண்ணா. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னி வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆஸ்பத்திரிலாம் பல இடங்களில் பல வாலண்டியர்ஸ்லாம் இன்றைக்கும் பெரியவாளோட அந்த அன்புக்கு அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமாயி எல்லாருக்கும் ஆஸ்பத்திரியில் இந்த தீபாவளியில் இந்த இதெல்லாம் விநியோகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த காட்டுப்பள்ளியில் இருக்கிறதே தான் இந்த ஆரம்பித்து வச்சான்னு சொல்லி இன்னும் மேற்கொண்டு என்னெல்லாம் நடந்ததுங்கிறது தொடர்ந்து பார்க்க போகிறோம்.